சார் அடுத்த கேள்விங்க சார். சொல்லுங்க. இப்ப கணவர் மனைவி வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. சரி. ஆனா குழந்தையா இருக்கிற அந்த பிள்ளைக்கு தெரியாது, அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்கினதே தெரியாது. அது ஒரு இடத்துல வளர்ந்துட்டு வருது. அது ஒரு 15 வயசுக்கு மேலதான் அது வாழ்றதுக்கு அடுத்து அதனுடைய படிப்பு செலவுக்கு பணம் இல்லை. சரி. இப்போ வந்து அப்பா கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் கோர முடியுமா அந்த குழந்தை? இல்ல, இந்த கேள்வியில எனக்கு ஒரு சந்தேகமே இருக்கு. என்ன சந்தேகம் சொல்லிக்கிட்டேன்னா, கணவன் மனைவிக்கு இடையே வந்து விவாகரத்தான விவரம் வந்து பெற்ற அவர்களால் பெறப்பட்ட குழந்தைக்கு தெரியாது அப்படின்னா அந்த குழந்தை யார்கிட்ட வளருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பேன். ஓகேவா? அந்த குழந்தை வந்து இப்போ தாயிட்டே இருக்குது அப்படின்னா, தாயிட்ட இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் 18 வயசு வரைக்கும், பெண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு திருமணமாகும் வரையிலும் வந்து பெற்ற தந்தையிடம் வந்து ஜீவனாம்சம் கேட்கலாம். படிப்பு செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு அல்லது அன்றாட உணவு உடுப்புறம் எல்லா செலவுகளுக்கும் வந்து ஜீவனாம்சம் வந்து தாராளமாக கேட்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஜீவனாம்ச வழக்கு வந்து அந்த குழந்தையை வந்து அவரது காப்பாளர் கார்டியன் மூலமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இந்த சந்தேகம் ஏன் வந்துச்சு அப்படின்னா, 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா மனமுத்து தான் வந்து பிரிகிறாங்க. பிரிகிறப்ப என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து வருங்காலத்திலேயே எப்பவுமே எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷன்ல கொடுத்துட்றாங்க. ஆனா இப்ப குழந்தை தானே பாதிக்கப்படுதா? இல்லை, குழந்தை வந்து பாதிக்கப்படுங்கிறதுனால வந்து அவர்களால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வந்து எந்த நேரத்தில் அந்த குழந்தைய கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை பொருளுதவின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் வந்து கொடுத்துருந்து அந்த தொகையானது நீதிமன்றத்திலோ அல்லது வங்கிகளிலோ வைப்பீடு செய்யப்பட்டு அந்த தொகையானது எடுக்கப்பட்டு அந்த குழந்தைக்காக செலவு செய்து கொண்டிருக்கப்பட வேண்டும். அவ்வாறு அந்த குழந்தைக்கு எவ்விதமான தொகையும் அதில் நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் அந்த குழந்தை வந்து வளரும் பொழுது அதற்கான ஜீவனாம்சத்தை உரியவரிடம் கேட்பதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு. கொடுக்க வேண்டிய பொறுப்பு பெற்றவராக தந்தைக்கு உண்டு. சரி, இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து மைனரா இருக்கு. ஆனா அவங்க தாத்தாவுடைய சொத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ள பேர்ல தான் எழுதி கொடுத்துட்டு போறாங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அவங்களுடைய தேவைக்காக, குழந்தைனுடைய செலவு இல்லாம அவங்களுடைய தேவைக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடுறாங்க. குழந்தை வளர்ந்த அப்புறம் கேஸ் போடுது, என்னுடைய அனுமதி இல்லாம அப்படின்னு. இது வந்து வழக்கு வந்து செல்லுபடி ஆகுமா? அதாவது வந்து ஒரு சொத்து, மைனர் சொத்து, இளவர் சொத்தை வித்துட்டா அப்படிங்கின்னு வர்றப்ப வந்து இளவர் சொத்தை விற்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்தில் GWP போட்டு இந்த சொத்தை இந்த காரணத்துக்காக நாங்கள் விற்கலான் இருக்கோம், இந்த சொத்துலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு மனமும் கிடையாது, இதை விற்று வரக்கூடிய தொகையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைக்கான கல்விக்கு, அந்த குழந்தைக்கான வாழ்வாதாரத்துக்கு எங்களால் செலவு செய்யணும், அதனால் கோர்ட்டு இந்த சொத்தை விற்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் GWP போட்டு அந்த சொத்தை விற்று அது வரக்கூடிய தொகையை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிற படி நேஷனலைஸ்ட் வங்கியிலையோ அல்லது காலையில் சொல்லியிருப்பாங்க எந்த வங்கியில் டெபாசிட் பண்ணி அந்த வங்கியிலையோ டெபாசிட் பண்ணிட்டு அதில் வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் அது செலவு பண்ணணும். ஒருவேளை எவ்விதமான அனுமதி நீதிமன்றத்தில் பெறாமல் ஒரு சொத்து விற்கப்பட்டிருந்தால் அந்த குழந்தை 18 வயசுலேருந்து மேஜராவது பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 3 வருட காலத்தில் 21 வயசுக்குள்ளே இந்த சொத்தை எனது தாயார் அல்லது இந்த சொத்தை எனது தந்தையார் விற்பனை செய்து சட்டப்படி செல்லாது. நீதிமன்றத்தில் இந்த அனுமதி பெறாமல் அந்த சொத்தை விற்று இருக்கிறார்கள், நீதிமன்றத்தில் அனுமதியை வாங்காமல் விற்கப்பட்ட சொத்தை வந்து ஏற்படுத்தப்பட்ட கிரையாவணத்தை ரத்து செய்து அந்த சொத்தை எனக்கே மீட்டளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொல்லி ஒரு பரிகாரம் கோரப்படும் பட்சத்தில் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் எத்தனை வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டிருக்கணும், அந்த குழந்தை மேஜர் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே போட்டிருக்கணும். காலம் ஆக வழக்கின் தன்மையை பொறுத்து நீதிமன்றத்தோட தீர்ப்பும் மாறுபடும். ஒரு சில வழக்குகளை வந்து 25 வயசில் கேஸ் போட்டாலும் டிஃபென்ஸ் அப்பான் தி டிஃபென்ஸ் டேக்கன் பை தி அட்வொகேட் எடுக்கிற டிஃபென்ஸை பேஸ் பண்ணிவிட்டு வந்து வித்தது செல்லாதுன்னு சொல்கிறதும் வித்தது சரின்னு சொல்கிறதும் தீர்ப்புகள் மாறுபடுற தீர்ப்புகள் வரும். ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே சட்டப்படி கேஸ் போட்டுருக்கும். சார் இப்போ வந்து பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆகுது, சரி, பொண்ணுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது, சரி, 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்லிட்டு போஸ்கோ ஆக்டும் போடுறாங்க அவங்க மேலே. சரி, இப்போ 2 பேருக்குமே 18 வயசு மேலே ஆயிடுது. சரி, அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து வாங்குறாங்க. சரி, இடையில இப்போ 2 பேருமே பிரிகிறப்ப திரும்பவும் அந்த கேஸை வந்து அந்த பொண்ணு வந்து எதாவது ரீஓப்பன் பண்ண முடியுமா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. அதாவது ஒரு பொண்ணு வந்து 17 வயசில் வந்து 2 பேர் திருமணம் செஞ்சுட்டாங்க. அந்த பையன் பேரில் வந்து போஸ்கோ ஆக்டை போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கோர்ட்டில் கேஸ் விசாரணைக்கு வந்திருக்கும். விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பொண்ணு வந்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அந்த பையனை மனம் வந்து தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன், அதனால் அவன் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கிக்கேன்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சு போயிடுச்சு.
அதுக்கப்புறமேட்டு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே சிவில் நடவடிக்கை தான். நீங்கள் சொல்கிற கதை என்னென்னா, ஒரு 2 பேர் வந்து 18 வயசு ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு 19 வயசு ஆயிடுச்சு. ஆனால் திருமணம் இது வந்து ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு. இருந்தாலும் 2 பேர் மேஜருங்கிறதுனால 2 பேர்த்துக்குள்ள மனமும் வந்து திருமணத்தை ஒத்துக்கலைன்னாலும் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸை நீதிமன்றம் வந்து அங்கீகரிக்கிற நிலைமை வரும் பட்சத்தில் அந்த பொண்ணே வந்து அவன் மேலே எடுத்து நடவடிக்கை விட்டுருங்க, நான் வந்து என்னோடய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அவனோட ஒன்றா இருந்தேன், இப்போ நான் மேஜர் ஆகிட்டேன், அவன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலை, அந்த வழக்கு பொய் வழக்குன்னு ஏதோ ஒரு வகையில் சாட்சி சொல்லும் பட்சத்தில் நீதிமன்றம் அந்த வழக்கை அப்போன்னு தூக்கி போட்டுருச்சு, முடிச்சு வச்சிருச்சுன்னா திருப்பி அந்த வழக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து நீதிமன்றம் பழிவாங்கும் நடவடிக்கையை தான் பார்க்கும், அனுமதிக்காது. சார், அதாவது இப்போ நீதிமன்றத்தில் விவாகரத்து வாங்கிடுறாங்க, சரி, அவங்க ஆர்டரோ இல்லை நல்ல ஏதோ கோர்ட்டில் கொடுத்துட்றாங்க, சரி, இதை போயிட்டு ரிஜிஸ்ட் பண்ணுவாங்க சார்? ரிஜிஸ்ட் பண்ணாமலே வந்து வேலையில் ஆகும்? இல்லை கண்டிப்பாக இந்த டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்குது. காரணம் யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து பதிவு திருமணம் செஞ்சவங்க, எஸ்பெஷலி இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. வயசுக்கு அந்த ஆர்வக்குறாரில் அம்மா அப்பா வீட்டுக்கு தெரியாமலோ இல்லை தெரிஞ்சோ வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஃபாரின் போகிறதுக்காக வந்து மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபாரின் போனால் தான் அந்த சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும், இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து மேரேஜை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. ஆனால் பதிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு சின்ன கோளாறுகள் ஆர்வக்குள்ளாரில் பண்ண திருமணத்தை வந்து தெளிவு வந்தோடனே டைவர்ஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பதிவு பண்ண திருமணத்தை வந்து நீதிமன்றம் வந்து செல்லாதுன்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்ததையோ இல்லை செல்லாதுன்னு சொன்னதையோ அதே சப்ரிஸ் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணுமான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. அது சட்டப்படி தேவையற்ற ஒன்று, அவ்வாறு பதிவு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இரு தரப்பினருக்கு இப்படியே நடந்த திருமணமானது இந்த நேரத்தில் பதிவு செஞ்சுருந்துச்சு. உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், எந்த திருமணமும் வந்து சட்டப்படி வந்து பதிவு செய்யணுங்கிற அவசியம் கட்டாயம் கிடையாது, அவசியம் உண்டு. கட்டாயம் வந்து இந்து திருமண சட்டம் வந்து ஒரு திருமணத்தை கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. கிறிஸ்துவ திருமண சட்டம் ஒரு திருமணத்தை கட்டாயம் பதிவு செஞ்சுருக்கணும் பத்திரப்பதிவு ஆஃபீஸில் சார்பு அலுவலகங்கள்னு எங்கேயுமே சொல்ல கிடையாது. அதேமாரி இஸ்லாமிய திருமண சட்டமும் ஒரு திருமணத்தை வந்து கட்டாயம் வந்து சார்பதி அலுவலகங்களில் பதிவுத்துறை சட்டத்தின்படி பதிவு செஞ்சதுக்கு அவசியம் இல்லை. சிறப்பு திருமண சட்டம் மட்டும்தான் வந்து பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு சில நேரங்களில் மட்டும் வந்து ஃபாரின் போகிறதுக்காகவோ லவ் அண்ட் அஃபேர்ஸில் அம்மா அப்பா பிரிச்சுடுவாங்கிற ஒரு பயத்திலே வந்து திருமணத்தை வந்து பதிவு செய்த நபர்கள் வந்து அதே திருமணத்தை வந்து நாங்கள் ரத்து பண்ணிட்டோம், பதிவு செய்யணும்னு பதிவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ரத்து செஞ்ச கோர்ட் உத்தரவு தான் முக்கியம். இந்த உத்தரவு நீதிமன்ற இதில் சார்புகிற பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் வந்து அப்பயே அடிபட்டு போயிடும். அதனால் அது கட்டாயம் கிடையாது. எந்த சார்பதி அலுவலகத்துக்கும் நீங்கள் அதை முறைப்படி அறிவுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.